இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுபத்ரா கிட்ட நான் சொல்றேன், அவ ஏத்துக்குவா. இல்ல அத்தை, என் அண்ணன் அவங்க பசங்களோட நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன். திடீர்னு அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி அத்தை வர முடியும்? அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? கல்யாண வயசுல இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு என் கடமைய செய்யாம அப்படியே நான் விட்டுட்டு வந்தேன்னா அது தப்பாயிடாதா? அவங்கள நீ விட்டுட்டு வர வேண்டாம். அவங்களும் உன் கூடவே இருக்கட்டுமே. நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாழலாம். நான் உங்க வீட்டுக்கு வரலாம், அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா அது என்னோட மாமியார் வீடு, நான் வாழ வந்த வீடு. ஆனா அவங்க அந்த வீட்டுக்கு வந்து தங்கறதெல்லாம் சரியா இருக்காது அத்தை. ரெண்டு பேருமே அம்மா இல்லாத பசங்க. நீ சொல்றதும் சரிதான். அப்போ என்ன செய்யலாம், நீயே சொல்ல. நீங்க என்கிட்ட இதுக்கு சொல்யூஷன் கேக்குறதுனால நான் எனக்கு தோன்றது சொல்றேன். சொல்லுமா. பேசாம என் அண்ணன் பொண்ணு தீப்திய சுபத்ராவோட பெரிய பையன் ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவளும் உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும், நானும் நம்ம வீட்டுக்கு வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, உங்க பையன் ஆசைப்பட்ட மாதிரி உங்க கூடவே கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் இல்லையா?